ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் மோர் குழம்பு எப்படி பக்குவமாக அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் மோர் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் காரத்துக்காண்டி ஒரு 4லிருந்து 5 போல பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிருக்கேன். கடலை பருப்பு பிளேஸ்ல நீங்க துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததா ஒரு 2 சில் தேங்காய் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். இந்த தயிர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் உர ஊற்றுனதையும் எடுத்துக்கலாம், இல்லை கடையில் வாங்கின பேக்கெட்டாக கூட எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. அந்த தயிரை இதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள கட்டி எல்லாமே நல்லா போயிட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்டாக ஆகட்டும். இப்போ பாருங்க, நல்ல தயிர் கடைஞ்சி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் ஊற்றிடலாம். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் இது கட்டி இல்லாம நல்லா அந்த தயிர் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பரா இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிருங்க. அடுத்ததா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு 4லிருந்து 5 கிட்ட மிளகாய் வத்தல், கொஞ்சமா பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு தவந்து வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயத்துல பாதி வெங்காயம் மட்டும் எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை கையை வச்சு இது மாதிரி நல்லா உதுத்து போட்டு அந்த தாளிப்போட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனையெல்லாம் ஓரளவுக்கு போய் வரட்டும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே இது ரெண்டுமே அந்த தயிரோட சேர்த்திருக்கேன், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் போட்டு அந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மோர் குழம்பு எடுத்து இதுல ஊத்திடலாம். அடுத்ததா உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இந்த டைம்ல உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அடுப்பை ஓரளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிருங்க. இதுல இருந்து லைட்டா முறை எலும்பி பொங்கி வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இதுல இருந்து நல்லா முறை எலும்பி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்த பிறகு நீங்க இறக்கிருங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.